ஒரு சபை இருந்துதான். அந்த போதகர் எப்பொழுதும் காலையில் போய் புல்பிட்டில் போய் விழுந்து கிடந்து ஜெபிப்பாராம். ஒரு நாள் வழக்கம் போல ஜெபித்து விட்டு வெளியே வந்து அந்த ஆலய கதவை பூட்ட போகும்பொழுது புல்பிட்டில் இருந்து புகை வந்துதான், வெண்புகை வந்துதான். புல்பிட்டில் ஏதோ ஆம்பிளிஃபையரில் தீப்பிடிச்சிட்டுது, ஆகவே புகை வருது அப்படின்னு ஓடி போய் புல்பிட் பக்கத்தில் பார்த்தா ஒன்று தீப்பிடிச்ச எரியல, புகை மாத்திரம் வந்துட்டு இருக்குது. புகைக்குள்ள இருந்து ஆண்டவர் பேசினாராம், இத்தனை நாள் நீ ஜெபித்த ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்க போகிறேன், உன் ஊழியத்தை நான் கனப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொன்னாராம். அப்படியே புல்பிட்டில் விழுந்துட்டாராம். நடந்தது என்ன? அதற்கு பின்பு அந்த ஊழியம் களை கட்டி பெருக ஆரம்பித்தது. விடாம உங்களுடைய வாய்க்கால்களை தோண்டிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் ஜெபம், பரிசுத்தம், துதி, ஆராதனை, ஆத்துமாதாய பணி, வேத தியானம் தோண்ட நிலத்தாக்குகளை கத்த தண்ணீரால் நிரப்புவதற்கு வல்ல